திருவனந்தபுரம் போறப்போ என்னென்ன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருவனந்தபுரம் போனாலே பத்மநாப சாமி கோயில் போகாம வரமாட்டோம். ஆனா அங்கேயே இருக்கிற இந்த மியூசியம் போக மாட்டோம். பட் திஸ் இஸ் a மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க. உள்ள 2 பேலஸ் இருக்குது. பெர் ஹெட்டுக்கு 100 ரூபா செலவாகும். இருந்தாலும் செம்ம ஒர்த்தா இருக்கும். வெளியே வந்த உடனே இந்த அடப்பிரதம பாயசம் வித் பருப்பு பொலி மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கோவளம் பீச் போவோம். ஆனா லைட் ஹவுஸ் போக மாட்டோம். கண்டிப்பா போங்க. 20 ரூபா தான் செலவு. கஷ்டம் இல்ல. உள்ள லிஃப்டே இருக்கு. மேல போனா 360 டிகிரி வியூ. அப்புறம் கோவளம் பீச்ல சன்செட் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மோமோஸ் சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க. திருவனந்தபுரம் ஜூ போறீங்கன்னா குறைஞ்சது ஹாஃப் டே வேணும். மொத்தம் 55 ஏக்கருங்க. கேரளாலேயே பெரிய ஜூ இதுதான். என்ட்ரிக்கு 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க. 80க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இங்க இருக்கு. அனகோண்டா கூட இங்க பார்க்கலாம். அப்புறம் லோக்கல் பீச்னாலே சங்குமுகம் பீச் தான் சொல்லுவாங்க. இது இப்போ கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பீச்சா மாறிட்டு இருக்கு. அங்க இருந்த சங்கு இப்போ அங்க இல்ல, வேலி டூரிஸ்ட் வில்லேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. டவுன்ல இருந்து வேலிக்கு 10 கிலோமீட்டர் தான். ஆனா அருமையான ஸ்பாட். என்ட்ரி ஃபீ 20 ரூபா தான். உள்ள நடக்க நடக்க அழகுங்க. ஃபைனலி இந்த பிரிட்ஜை தாண்டி போனா தாங்க ஹைலைட். அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் குளம். மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருக்கிற டிடிடிசி ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ல ஒரு கோல்டு காஃபி மட்டுமாவது வாங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையா இருக்கும்.